இந்த உலகத்தில் அநேகர் அசுத்த ஆவினால பாதிக்கப்படுறாங்க, விடுதலையும் பெறுகிறாங்க. ஒரு நபர் அசுத்த ஆவியினுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்றதற்கு பின்பதாக என்ன நடக்கும்? வேதத்துல பார்க்கலாம். லூக்கா 11:24. ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு வெளியேறிடுச்சுன்னா அது வறண்ட இடங்கள்ல அலைஞ்சு திரியுமா. திரிகிறதோடு மட்டும் இல்லை, நான் விட்டுட்டு வந்து என் வீட்டை போய் பார்க்குறேன், நான் ஒரு நபரை விட்டுட்டு வெளியே வந்தேன்ல அந்த நபரை நான் திரும்ப போய் பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்க்குமா. அப்போ அந்த வீடு வந்து பெருக்கப்பட்டதாகவும் ஜோடிக்கப்பட்டதாகவும் இருந்தால் தன்னிலும் பொல்லாத 7 பேரை என்ன பண்ணுமா, 7 ஆவிகளை கூட்டிட்டு உள்ள வந்துருமா. இந்த பெருக்கப்பட்டது ஜோடிக்கப்பட்டதுன்னா என்ன தெரியுமா? வேதத்தின் அடிப்படையில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா புட் இன் ஆர்டர் அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த ஆவி உள்ள தங்குவதற்கான சகல காரியமும் இருந்துச்சுன்னா, பிரசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருந்திருக்குது, அது வெளியே போகப்பட்டுருச்சு, ஃப்ரீயா இருக்காங்க. அந்த விடுதலை ஆனதற்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? மதுபானம் இருக்குதா, சினிமா இருக்குதா, இச்சைகள் இருக்குதா, சிற்றின்பங்கள் இருக்குதா, கெட்ட வார்த்தைகள் இருக்குதா, இந்த மாதிரி அந்த அசுத்த ஆவி வருவதற்கு ஏற்ற கெட்ட சுபாவங்கள் உள்ள ரொம்ப பெர்மனண்டா செட்டில் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஆவி போய் 7 ஆவிகளை உள்ள கூட்டிட்டு வரும். அதற்கப்புறம் அந்த மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அதற்கு முன்னாடி ஒரு பாட்டில் சாராயம் குடிச்சவர் 3 பாட்டில் சாராயம் குடிப்பார். ஒரு சினிமா பார்த்தவர் 10 சினிமா பார்ப்பார். ஒரு கெட்ட வார்த்தை பேசினவர் வாயில வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தையா தான் இருக்கும். அதனால அசுத்த ஆவிகிட்ட இருந்து விடுதலை பெற்றதற்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கே மகிமையா உண்டாகட்டும்.